வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் கிளிப்ஸ்டோன் டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒர்க் பண்ணியிருக்கிறது ஸ்டூடெண்ட் திவ்யா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக திவ்யா சிம்பிளாக நீட்டாக டிசைன் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரியாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, டிசைனை செலக்ட் பண்ணி இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் இப்போ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிசைன் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டோன் ஒர்க் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் ஹைலைட் ஆச்சு. ஸோ இதுக்கு திவ்யா செலக்ட் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் கோல்டு கிளிப் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் அண்டு கலர் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் அண்டு கோல்டு கட் பீட்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி திவ்யா ஒர்க் பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ இதனுடைய சாரீ அண்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே இந்த மாதிரியாக நல்ல ஒரு கோல்டு கலரில் இருந்தது. அண்டு இது திவ்யா நைட் ஷூட்டிங்காக இந்த வீடியோவை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டோடு இருக்கிறது ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்தது. அண்ட் அவங்க ஒர்க் பண்ணி இருக்கிற டிசைனும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஸ்டோன் ஒர்க் மட்டும் வரும்போது ரொம்ப ஹைலைட் ஆச்சு. அண்ட் இப்போ டே டைமில் எடுத்துருக்கிற வீடியோவை நான் க்ளோஸ் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், திவ்யா ஒரு லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் ஒரு லாங் செயின் அண்டு ஸ்மால் செயின் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கலர் சுகர் பீடை த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு கிளிப் ஸ்டோன்ஸ்லேயும் ஹோல்ஸ் இருக்கும், அதையும் நம்ம பீடை எப்படி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மெத்தட்லேயே இந்த கிளிப் ஸ்டோனை ஆரி நீடில் வச்சு இந்த மாதிரியாக கோல்டு ஜரி த்ரெட்டை வச்சு திவ்யா இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. அண்டு ஃபஸ்ட்டு ஒரு வி ஷேப்பில் இருக்கிற இதுக்கு ரெட் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அனதர் வீக் வர்ற இடத்துல எல்லாமே க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர் மட்டும் மாறி மாறி இந்த கோல்டு ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்துச்சு. இப்போ சென்டரில் இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த கிளிப் ஸ்டோன், ஒயிட் கிளிப் ஸ்டோன் இப்போ ஸ்டிச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் ஹைட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரியாக கட் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கோல்டு கலர் கட் பீட்ஸ். அண்ட் அகெயின் அந்த கோல்டு கலர் கிளிப் ஸ்டோனை இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஃபினிஷிங் ஒர்க் இந்த மாதிரியாக ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில், ப்ரிட்டி லுக்கில் இருந்தது. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருந்துச்சு இந்த ஸ்டோன் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் ஆஃப்டர் ஸ்டிச்டு ப்ளவுஸுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அண்ட் திவ்யா ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த டிசைனர் ப்ளவுஸும் அவங்க ஒர்க் பண்ணி முடித்தாங்க. இது அவங்க ஒர்க் பண்ணி இருக்கிற ஒரு செகண்ட் ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா திவ்யாவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.